கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள ஹபினி, கேரங்கி, கிருஷ்ணராஜ சார்பர் உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனால் அணைகளின் பாதுகாப்பு கருதி தமிழகத்திற்கு வினாடிக்கு 15,000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கின்றது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், அதாவது அந்த பகுதிகளாக இருக்கக்கூடிய தலை காவிரி மற்றும் பாகமண்டலா, மரிக்கேரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த மே மாதம் இறுதியில் வழக்கமான அளவுக்கு தென்மேற்கு பருவமழை பெய்யவில்லை. இதனால் காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ள கிருஷ்ணராஜசகர் மற்றும் கபினி, கேமாவதி, காரங்கி ஆகிய 4 அணைகளுக்கு போதிய நீர்வரத்து இல்லாமல் வறண்டு காணப்பட்டன. இதனால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படி ஜூன், ஜூலை மாதங்களில் தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு திறக்கவில்லை. தமிழக அரசு கடந்த 28ஆம் தேதி காவிரி ஒழுக்காற்றுக்குழு கூட்டத்தில் முறையிட்டதை அடுத்து 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கன அடி நீரை திறந்துவிட வேண்டும் என ஒழுக்காற்றுக்குழு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையகத்தினுடைய கர்நாடக அரசு மேன்முறையீடு செய்தது. கர்நாடகாவின் கோரிக்கையை நிராகரித்த மேலாண்மை ஆணையகம் தமிழகத்துக்கு 15 நாட்கள் 3,500 கன அடி நீரை திறந்து விடுமாறு உத்தரவிட்டது. இதனை கண்டித்து கர்நாடகாவின் கன்னட அமைப்பினர், விவசாய அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியான திரையரங்குகளை முற்றுகையிட்டனர். பேனர்களை கிழித்ததோடு கர்நாடகம் முழுவதும் ஜனநாயகன் திரைப்படத்தினை நிறுத்தியும் உள்ளனர். இதன் காரணமாக பதற்றமான சூழல் நிலவியதால் முதல்வர் விஜயின் பெங்களூரு பயணத்தை தள்ளி வைக்குமாறு கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் கோரிக்கை விடுத்தார். கருணை காட்டிய மழை காவிரி பங்கீட்டு விவகாரத்தில் தமிழக, கர்நாடக இடையே மோதல் முற்றி வந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி மாலை காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்ய தொடங்கியது. காவிரி உற்பத்தியாகும் தலைக்காவிரியில் இரவு விடிய விடிய பலத்த மழை கொட்டி தீர்த்தது. குடகு மாவட்டத்தின் மற்றும் பாகமண்டலா, மடிக்கேரி, சோமவார்பேட்டை, வீராஜ்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் கொட்டிய மழையால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. விடிய விடிய பெய்த மழை நேற்று வரை விடாமல் கொட்டி தீர்த்தது. இதற்கிடையே காவிரியின் முக்கிய துணை நதியான ஹபினி உட்பட்ட பல்வேறு பகுதிகள் கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஹபினி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மைசூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஹபினி அணைக்கு நேற்று முன்தினம் 6,000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் நேற்று பிற்பகல் 16,000 கன அடியாக அதிகரித்தது. இதனால் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது. இதேபோல குடகு மாவட்டத்தில் உள்ள கேரங்கி, ஹேமாவதி அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்ததால் 2 அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயரத் தொடங்கின. கடல் மட்டத்திலிருந்து 2,284 அடி இருக்கக்கூடிய ஹபினி அணையின் நீர்மட்டம் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு 2,500 அடியாக அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாலை 5 மணிக்கு 10,000 கன அடியாகவும், இரவு 8 மணி நிலவரப்படி வினாடிக்கு 15,000 கன அடியாகவும் அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் ஹபினி, ஹாரங்கி ஆகிய 2 அணைகளும் முழு கொள்ளளவை நெருங்கின என்றும் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் நேற்று மைசூரு சென்றிருந்தார். அங்கு செய்தியாளர்களிடம் நீரை தேக்க முடியாது, 2 மாநிலங்களிடையே சுமூகமான சூழல் நிலவ வேண்டும் என காவிரி தாயிடம் வேண்டினேன். நல்ல முறையில் மழை பெய்வதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அந்த நீரை தேக்கி வைத்தால் அணைகளுக்கு ஆபத்தாகிவிடும். எனவே நீரை தேக்கி வைக்க முடியாது. தமிழகத்துக்கு நீரை திறக்காமல் தடுத்தால் நாம் அனைவரும் அடித்துச் சென்றுவிடும். விவசாயிகளும் அதாவது கன்னட அமைப்பினரும் தண்ணீரை தடுப்பதாக சொல்லி ஆற்றில் இறங்கி போராட வேண்டாம். அவர்களது உயிர்கள் விலை மதிப்பற்றவை. 13ஆம் தேதி அறிவித்த முழு அடைப்பு போராட்டத்தையும் நடத்த வேண்டாம். இயற்கை அனைவருக்கும் சொந்தமான நீரை தரக்கூடாது என சொல்லக்கூடாது. 2 மாநிலங்களும் பயனடைய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இவற்றுக்கிடையே சிவகுமார் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டமும் நடைபெற்று வருகிறது.